சேனல் எஜுகேஷன் வேர்ல்டு. நான் உங்க பாஸ்கரன். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட்டை பத்தி பார்த்துருந்தோம். கவுண்ட்ல ஒரு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. இப்ப இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்க போறோம். கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப் எஸ். கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப் எஸ் என்ன மாதிரி பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா டோட்டல் எப்படி போடுறது, நம்பர் மட்டும் எப்படி டோட்டல் போடுறது, பிளாங்க் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜன் இருக்கு. ரீஜன்களா வெஸ்ட் ரீஜன்ல எனக்கு எத்தனை இன்வாய்ஸ் இருக்கு, சவுத் ரீஜன்ல எத்தனை இன்வாய்ஸ் இருக்கு. நம்ம ஒரு தடவை போயிட்டு ஃபில்டர் போட்டு வெஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி 3ன்னு போட்டு அங்க போட முடியாது, கரெக்டுங்களா? அதுக்கு சிம்பிள் ஃபார்முலா கவுண்ட் இஃப், ஓபன் பிராக்கெட் போட்டுங்க, கவுண்ட் இஃப் இஸ் இஃப்னு டைப் பண்ணிக்கங்க, ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க, எந்த இடத்துல உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க, கமா வெஸ்ட். தட்ஸ் ஆல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலாவை கீழே எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ணுறேன்னா ஏவை பிளாக் பண்ணல, 3வும் 16ம் பிளாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 and 16 தான் சஸ்டைண்டாக இருக்கணும், மாறக்கூடாது. ஏவும் 13 எனக்கு கீழே கீழே காப்பி ஆகணும். கீழே கீழே காப்பி பண்ணுறேன். இங்கே பாருங்க ஃபார்முலா. ஸோ மொத்தம் 14, இங்கே பாருங்க 14. ஸோ இது ஒரு மெத்தட். இதுல சிம்பிளா உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன். இதே ஃபார்முலா காப்பி பண்ணி இங்க போடுறேன் பாருங்க. இந்த H3க்கு பதில் நான் இங்க போயிட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு வெஸ்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மெத்தட் 2. இது உங்களுக்கு பல இடத்துல தேவைப்படும். எல்லா இடத்துலையும் நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ மெத்தட் 2 இது, சரிங்களா? ஸோ அதே ஃபார்முலா கீழே சவுத், அதே ஃபார்முலா கீழே நார்த். ஸோ நீங்க அந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள என்ன கண்டென்ட் கொடுத்துக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இது எடுத்துட்டு வரும், சரிங்களா? நாளைக்கு உங்களுக்கு வேற எதுக்கு வேணா இது யூஸ் பண்ணலாம். அதனாலதான் இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒண்ணு. எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் இஃப் பார்த்துட்டோம். கவுண்ட் இஃப் சொன்ன கரெக்டுங்களா? அதை பார்ப்போம். கவுண்ட் இஃப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஈஸ்ட் ரீஜன்லே 5000 கீழே உள்ள இன்வாய்சஸ் எவ்வளவு இருக்கு, 5000 ஈக்குவல் ஆர் கிரேட்டர், ஓகேங்களா? ஈக்குவல் ஆர் கிரேட்டர் உள்ள இன்வாய்சஸ் என்ன இருக்குன்னு எனக்கு வேணும். சேம் ஃபார்முலா கவுண்ட் இஃப் சாரி, லாஸ்ட் பார்த்தது கவுண்ட் இஃப், இது கவுண்ட் இஃப், சரிங்களா? உங்களோட கிரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணீங்க பிளஸ். ஸோ நான் என்னோட எதுல இருந்து எடுக்க போறேன், 5000 ரூபாய் இன்வாய்ஸான்றது தெரியும் எனக்கு, சேல்ஸ் அமௌண்ட்ல இருந்தா பார்க்கணும், சரிங்களா? அதனால சேல்ஸ் அமௌண்ட்டை வச்சுக்கிறேன், ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? கமா ஓப்பன் டபுள் அப்பர் கொட்டேஷன் லெஸ்ஸர் 5000 க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு 4 வந்துருச்சு. இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 5000 கீழே என்ன இருக்கு அப்படின்றது இங்க வருது, சரிங்களா? எனக்கு இந்த ரீஜன் வைஸ் வேணும் அப்படின்னும் போது மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா ஒரு கமா ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் கிரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கமா, இங்க போயிட்டு வெஸ்ட்டை செலக்ட் பண்ணிடுறேன். எனக்கு பாருங்க வெஸ்ட்ல வந்து ஒன்னு இருக்கு. இதே திருப்பி நான் அதே ரிப்பீட் பண்றேன். நம்ம வந்து ஃபார்முலா கீழே காப்பி பண்ண போறோம். அதனால நம்ம செல்ஸை பிளாக் பண்ணணும். இந்த செல்ஸை பிளாக் பண்றது ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் அதை மைண்ட்ல வச்சுங்க. எனக்கு 3ல இருந்து 16 வரைக்கும் மாற வேணாம். அதே மாதிரி 7ல இருந்தும் 16 வரைக்கும் மாற வேணாம். இந்த H10ன்றது கீழே கீழே போகும். H தான் இருக்க போது 11, 12, 13 வரும்ன்றதால தேவையில்லை, சரிங்களா? சோ பாருங்க ரிசல்ட் வந்துருச்சா? இதே ஃபார்முலா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கீழே உள்ளது போட்டோம், சரிங்களா? இப்போ 5000 ரூபாய்க்கு மேல உள்ளது வேணும். ஈக்குவல் கவுண்ட் இஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரேஞ்சை செலக்ட் பண்ணது, கிரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமா டபுள் அப்பர் கொட்டேஷன் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 5000. பாருங்க. ஸோ 10 இருக்கு. ஆனா எனக்கு வந்து வெஸ்ட் ரீஜன் தான் வேணும். அதே மாதிரி கமா மறுபடியும் ரீஜனை செலக்ட் பண்ணுங்க, கமா வெஸ்ட் என்ன நம்மளுக்கு வேணும், எந்த கிரைட்டீரியா நம்ம பார்க்க போறோம்ன்றது, கரெக்டுங்களா? ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க 2 தான் இருக்கு. ஸோ இதே ஃபார்முலா தான் திருப்பி இந்த செல் லாக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல இதனால தான் உங்களோட ஆட்டோமேஷன் சப்போர்ட் எல்லாம் போகும். ஸோ செல் லாக் பண்றதை நல்லா மைண்ட்ல எடுத்துங்க. ஸோ எனக்கு 3 மூவ் ஆக வேணாம், 16 மூவ் ஆக வேணாம். அதுக்கு அடுத்து அதே மாதிரி இங்கேயும் 3 மூவ் ஆக வேணாம், 16 மூவ் ஆக வேணாம், சரிங்களா? ஸோ பாருங்க. ஸோ 10 + 4 14 ஓவராலா நம்மளோட இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம், சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்க நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். உங்களோட சேல்ஸ்ல நிறைய ஆட்டோமேஷன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க, சரிங்களா? ஸோ இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இடத்துல நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. மேனுவலா போய் கால்குலேட் பண்ணி போடுறீங்க. ஸோ மேனுவலா கால்குலேட் பண்ணாம இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதங்கள்ல நீங்க கால்குலேட் பண்ணலாம். இஃப் கண்டிஷனை நல்லா இன்னும் அப்சர்வ் பண்ணிடுறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறேன்
அப்படின்னா நிறைய இடத்துல இது உங்களுக்கு அப்ளை பண்ற ஸ்கில் வரும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சு லாஜிக் தெரியலனால சஸ்டெயின் ஆக முடியாது, லாஜிக் தெரிஞ்சு ஃபார்முலா தெரியலனால சஸ்டெயின் ஆக முடியாது, ரெண்டுமே வேணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன், இஃப் கண்டிஷனை கவுண்ட் இஃப் கண்டிஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு. சரிங்களா, தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க. பல விதமான இதை மாதிரி அட்வான்ஸ் ஃபார்முலாஸை இதுக்கு மேல பார்க்க போறீங்க. சரிங்களா, தேங்க்யூ.